ஹாய், வெல்கம் டு விகே அட் எம்எஸ் ஸ்குவாட் ஃபேமிலிஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஈரோடு போயிட்டுருக்கோம். ஈரோட்டில் கொடிவேரி போய் என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை. இந்த கோடைக்காலம் வந்துட்டு வெயில் காலம் மாதிரியே தெரியல, மழை காலம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம போகிறப்ப நிறைய பேர் குளிக்காமலே வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரில, சரி போய் பார்க்கலாம், சரி உள்ளே போவேணா, வெளியே போயிட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போகுது, குளிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். சரி ஸோ இப்போ பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியே விடலைங்க, சும்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தாங்க, அதில் தான் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் கொடிவேரி. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. மழை வேறு லைட்டாக தூரிட்டு இருந்தனால எங்களால் குளிக்க முடியல, குழந்தைங்களாம் இருந்தனால. சரின்னு சொல்லி தூரத்துலேருந்தே என்ஜாய் பண்ணியாச்சு. செம்மையாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் தமிழ் சினிமாக்கள்லாம் இங்கே தான் மேக்ஸிமம் எடுப்பாங்களாம். சின்ன தம்பி, அப்புறம் நிறையா படம் எடுத்திருக்காங்க. என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல சரியா, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தென் சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன ஒரு வருத்தம், குளிக்க தான் முடியல. தண்ணி நிறையா வந்திருந்தால் குளிச்சிருக்கலாம். தண்ணி இல்லாதனால சும்மா என்ஜாய் மட்டும் பார்த்துட்டு ரெஸ்ட்டு மட்டும் வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி இங்கே தான் குளிக்க முடியல, லைட்டாக மழை வேறு ரொம்ப தூர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபாஸ்ட்டாகவே தூர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தாங்க உங்களுக்கு அங்கே வந்திங்கன்னா அங்கே மீன்லாம் செஞ்சு விற்பாங்க, அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிக்கலாம். உள்ள அப்படியே என்ட்ரானீங்க, அந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த மரத்துக்கு பின்னாடி, அங்கே தான் நீங்கள் என்ட்ராவீங்க. உள்ளே போட்டிங் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு போட்டிங் போகலாம். அந்த மேலே இருக்கு இல்லையா அந்த இது, அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் வியூவும் உங்களால் பார்க்க முடியும். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கேருந்து பார்க்குறது. இங்கேருந்து இவ்வளோ இப்படி லாங் ஷாட்டில் பார்த்ததில்ல. உள்ளே போய் குளிச்சு தான் பார்த்துருக்கோம். நல்லா இருந்துச்சு. இது கூட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ செம்ம கிளைமேட்டுங்க. விட்டால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை செம்மையாக பெய்ய ஆரம்பிச்சிரும். அதனால் ஃபுல்லாக ரசிச்சுட்டு மட்டும் வந்துட்டோம். ரசிச்சுட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் குளிச்சிருக்கலாம், வேணாம் குழந்தைங்களாம் நம்ம உள்ளே ஒரு காலை வச்சா ஃபுல்லாக நினச்சிட்டு தான் வரும். அதனால் சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். வந்ததுக்கு நினைவாக ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தாச்சு. அண்ணா ஃபேமிலி கூட போனோம். ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ சத்தியமங்கலம் போகலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணோம். சத்தியமங்கலம் எங்கே இருக்குன்னா கொடிவேரியிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாங்க நியரே. சத்தியமங்கலங்கிறது நிறையா பக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது வீரப்பன் வாழ்ந்தார் இல்லையா, வீரப்பன் வாழ்ந்த காடு தான் வந்து சத்தியமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவராலேயே அந்த காடு வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. ஸோ அப்படியே வந்தோம்னா ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் போன ஒரு ஃபீல் இந்த இடம் இருக்கும். ஸோ செம்ம, அதுவும் இல்லாமல் நம்ம வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட்டாக ஊட்டிக்கே போன மாதிரி ஒரு ஃபீலு செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக இதில் வந்துட்டு நீங்கள் புலி பார்க்கலாம், யானை பார்க்கலாம். யானை எப்போ வேணால் கிராசிங் ஆகும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் ஏரியா தான் இதெல்லாம். ஸோ நம்ம போகிற அந்த பண்ணாரியம்மன் கோயிலுக்கு நம்ம இப்போ போகிறோம். ஸோ அங்கே அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ இருக்காது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். அதை வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே பார்க்கலாம். சிங்கம் இல்லை, புலி இல்லை, ஒரு மான் சிக்கிடுச்சு. 3 மானுங்க அழகாக ரோட்டு மேலே நின்று புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. ஸோ நியர்பை வேணான்னு சொல்லிட்டாங்க, போனால் ஓடி போய்டுன்னு. சரி ஓகே, அடுத்து நம்ம கோயில் வந்தாச்சு. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. சூப்பராக இருந்துச்சு கோயில். நான் வந்து சின்ன பிள்ளையாக வரப்போ இவ்வளோலாம் இல்லை, சும்மா நடுவில் மட்டும் கோயில் சாமி இருக்கும், சுற்றி ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க, அவ்வளோதான். பட் இப்போ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்லலாம் கடை இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரானோம்னா என்ன வேணுமோ பூஜைக்கு தேவையான ஜாமான் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரானோம்னா அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்கள். ஸோ என்ட்ரானோனுமே பிள்ளையார் கோயில். ஸோ பிள்ளையார்கிட்ட போயிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு
அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. ஆனால் ஒரு ப்ளஸ்ஸுனால் இது வந்து வெயில் காலம் மாதிரியே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னது மழை காலமும் இல்லை, நல்ல வேளை மழை வந்துட்டு கொடிவேரியில் வந்தது தான், இங்கே வந்து மழை வரல, அந்த கிளைமேட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் மழை வரல, அது வரை எங்களுக்கு சந்தோஷம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உள்ளே என்ட்ரானோம்னா ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே நடுவில் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் வந்துட்டு சாமி சன்னதி இருக்குது. ஸோ அப்படியே போகிறோம். ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்றாங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும். அடுத்த டைம் நீங்கள் வந்து வரப்போ நீங்கள் என்ன வேண்டியிருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில் இது. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் குண்டை இறங்குவாங்க. இந்த இடம் இருக்குது இல்லையா, இங்கே தான் வந்துட்டு குண்டை இறங்குவாங்க. குண்டை இறங்குறது ரொம்ப ஸ்பெஷலுங்க இங்கே. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொடிவேரியில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்தவங்களாம் லைன் நிற்கிறாங்க, உள்ளே வந்து கேமரா அலௌடு கிடையாது. ஸோ அப்படியே வந்துட்டோம், நல்லா இருந்துச்சு. இங்கே தாங்க என்ட்ரன்ஸ், இங்கே தாங்க சாமி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி வந்துட்டு சிங்கம் இருக்கும், அதை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் குங்குமம்லாம் இல்லை, இது வந்து சாம்பல். உங்களுக்கு என்ன சாம்பல்னால் நம்ம குண்டை இறங்குவோம் இல்லைங்களா, ஸோ அதோட சாம்பலை தான் எடுத்து நம்மளுக்கு இங்கே வந்துட்டு பிரசாதமாக தருவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பிரசாதம். ஸோ வெளியே வந்தாச்சு, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். என்ஜாய் பண்ணுறாங்க, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து குண்டோ இறங்குறது வருஷம் ஒருக்கா ஸ்பெஷலுங்க. இங்கே வீரப்பன் இருக்கிறப்ப இங்கே வந்து டெய்லி இங்கே சாமி கும்பிடாமல் இருக்க மாட்டாராம். ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதுதான் வழி. ஸோ சாமி கும்பிட்டு இந்த வழியாக தான் வருவீங்க. வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்க்கு மறுபடியும் வந்துடுவீங்க. வந்துட்டு இங்கே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ நெய் விளக்கு வேணும்னா கடையில் வாங்கிட்டு நம்ம வந்து இங்கே நெய் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் வந்துட்டு குண்டை இறங்குனாங்க இல்லையா, அந்த இதை வந்துட்டு அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே 3 இது வந்து குமிச்சு வச்சுருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம தீபம்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே வந்தோம். தீபாவளி சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே வந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குமிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, இது தாங்க அந்த குண்டை இறங்கிட்டு, குண்டைன்னா என்னென்னா தீ மிதிப்பாங்க நார்மலாக சொல்லலாம், அதுதான் சிலவங்களுக்கு புரியாது இல்லையா. ஸோ அந்த இதை வந்துட்டு அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம உப்பு போட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக 3 இது வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமியோட ஊஞ்சல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதுதாங்க ஃபுல் வியூ. ஸோ இங்கே வந்து கொடி மரம் வச்சுருக்காங்க, அதாவது திரிசூலம் இருக்குது இல்லையா, சாமியோட திரிசூலம் வந்து இங்கே வந்து நட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுனால இங்கே வந்து கும்பிடுவாங்க. கும்பிட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து எனக்கு ஒரு என்ன டவுட்னா, இங்கே வந்து பூட்டு வந்து வச்சுருக்காங்க, பூட்டு வந்து காணிக்கையாக பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த பூட்டு வச்சுருக்காங்க, பூட்டு வந்து இங்கே பூட்டி காணிக்கையாக வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 4-5 பேர்கிட்ட கேட்டோம், அவங்களும் தெரியலன்ட்டாங்க. வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு திரிசூலம் பார்க்கணும் இல்லையா, ஸோ இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து கோயிலுக்கு வெளியே ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க, வெளியவும் ஃபுல்லாக அப்படியே கோவில் மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு ரொம்ப அமைதியாக பக்தியாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கு இல்லைங்களா, அதுதான் ராஜகோபுரம். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுற்றியும் இங்கே வந்தால் பிரசாதம் கொடுப்பாங்க.
ஸோ இங்கே வந்து நம்ம பிரசாதம் வாங்கிட்டு அமைதியாக உட்காந்து சாமி கும்பிடலாம். ஸோ இதாங்க ஃபுல் வியூ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கு இல்லைங்களா, அதுதான் திரிசூலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திரிசூலம் அங்கே கீழே நின்றுருக்காங்க பாருங்க, அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். திரிசூலத்தில் வந்து கீழே எல்லாம் பூ வச்சு நல்லா சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டாங்க. அடுத்தது பிரசாதம் வாங்கிட்டு உக்காந்துட்டோம். காஃபி டீ இல்லையா, மணி வேறு 6 ஆகிடுச்சிங்களா. பிரசாதம் வாங்கி சாப்பிட உட்காந்தாச்சு. பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து 6 மணி ஆச்சுன்னா சாமி வந்து உலா கொண்டு வராங்க சாமியை. ஸோ கோயிலை சுற்றி கொண்டு வராங்க. ஸோ தேர் வந்துச்சு. ஸோ தேர் நாங்கள் சாமி கும்பிட்றதெல்லாம் எடுக்க முடியல. சரி தேர் கும்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க எங்களோட வெக்கேஷன். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.